Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான். ஆக்சுவலா நீங்க thumbnail-ல பார்த்தீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஒரு பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. இங்க வந்து வெயில் தட்டி எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் என்னோட ரூம் லைட்டிங்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறதுனால என்னோட க்ரீம் வந்து வைக்க பயங்கரமா மெல்ட் ஆயிட்டே இருக்கு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்னோட பட்டர் க்ரீம் மெல்ட் ஆனதே கிடையாது. ஆனா இத வெளிய எடுத்து வச்சேன்னா ஃபுல்லா மெல்ட் ஆயிருது. சோ அதனால இது ரொம்ப பெரிய எனக்கு ஒரு சேலஞ்சாவே தான் இருந்துச்சு என்னோட க்ரீமை சேவ் பண்றது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். சோ அதை தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா என்ன மாதிரி இருக்கிற ஹோம் பேக்கர்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 திங்ஸ் உங்ககிட்ட பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேக் பண்ற ரூமை வந்து கொஞ்சம் ஏர் கண்டிஷன்டா வச்சுக்கோங்க. ரூம் வந்து அட்லீஸ்ட் சில்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம கேக்ஸை காப்பாத்திடலாம். ரெண்டாவது வந்து ஓரளவுக்கு சூடா இருக்கு மேனேஜபிள் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர் அது கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை வந்து நீங்க சில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வச்சு அதை ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஒருவேளை இதுவும் ஒர்க் ஆகல எனக்கு மாதிரி அப்படின்னா எனக்கே வந்து ஆக்சுவலா அது டெம்பரரி சொல்யூஷனா இருந்துச்சு. நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணிட்டு திருப்பி இந்த ரூமுக்கு கொண்டு வந்துட்டு திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா திருப்பி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெரிய ஹெட்டேக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை நல்லா வந்து ஒரு க்ரீமை வந்து நல்லா கிளிங் ராப் போட்டு கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கிற வரைக்கும் வச்சுட்டேன். ஒரு 1.5 hours to 2 hours வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை நான் வெளியே எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணேன். அப்போ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சுன்னா அது வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எனக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு இது வந்து சேவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹீட் ரெசிஸ்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கூட தெரியல. நான் வந்து இன்னொன்னு கூட ட்ரை பண்ணேன். என்னால வந்து இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு அப்படியே மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஐஸ் பேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஐஸ் பேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு பவுல்ல வச்சுட்டு அதுக்கு மேல நான் க்ரீம் எல்லாம் கூட வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து டெம்பரரியா இருந்துச்சு. பட் நான் வந்து இந்த டீப் ஃப்ரீசிங் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சொல்யூஷனா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒருவேளை நீங்க பல்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாதி க்ரீம் வந்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து நீங்க சில்லாவே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ்ல. கண்டிப்பா இந்த ஃப்ரீசிங் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுதான் வந்து இந்த வீடியோல நாங்க கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல என்னன்னு லீவ் பண்ணுங்க. ஏன்னா எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.